ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே சிம்பிளாக செய்யக்கூடிய கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். இது யார் வேணாலுமே செய்யலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். பசங்க கேட்டாங்கன்னா உடனே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் கேக் செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த பவுல் ஃபுல்லாக தடவி விட போகிறோம். இது எதுக்காகனா நம்ம கேக் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி ஃபுல்லாக பவுல் ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு எது வேணால் போடலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக போட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டால் கூட நம்ம மறுபடியும் அதை கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வீணாலாம் ஆகாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள மாவை நீங்கள் அதை கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணாவே அழகாக அது படிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம பவுலை ரெடி பண்ணிப்போம். இப்போ இதை நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் ரவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் தான் நம்ம பண்ணணும். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வாசனைக்காக நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதை போட்டுக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடாவை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் மிச்சமாக, அதை விட கொஞ்சம் மிச்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ ஃபைனாக நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறோம். இது கூட நம்ம எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். ஆற வச்ச பால் இதையும் நம்ம அது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த பவுலில் மாற்ற போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். ஏன்னா அங்கங்கே கேப் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம அவனில் தான் நம்ம பண்ண போகிறோம். அவனில் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டு அவன் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா ஒரு ஸ்போர்க் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம லைட்டாக குத்தி பார்க்கலாம். அது ஒட்டாமல் வந்தால் ஓகே தான். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துப்போம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கலரு சூப்பராக. இப்போ நம்ம அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை அப்படியே கவுத்து விட்டு நம்ம லைட்டாக தட்டி விடணும். இந்த மாதிரி தட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் பசங்க கேட்டாங்கன்னா நம்ம உடனே ஈஸியாக செஞ்சு தரத்துக்கு இந்த கேக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணவே ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பரான நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.